98 கிராமத்தையும் கிட்டத்தட்ட 200-300 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கிராமங்களை நீங்கள் இப்போ காலி பண்ணுங்க அப்படின்னு. அப்போ இங்கே தான் வந்து இப்போ பிரச்சனை வருது. என்ன பிரச்சனைன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம். அந்த மக்கள் எதனால் இப்போ போராட்டம் பண்ணுறாங்க என்னென்னு. நம்ம புலிகளை பாதுகாக்கணுமானா பாதுகாக்கணும், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. புலிகளுக்கான இனப்பெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும்னா ஏற்படுத்தி கொடுக்கணும். ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ மனிதர்களுடைய நடமாட்டம் என்பது உள்ளே வந்துருச்சு. அந்த காட்டு பகுதிக்குள்ளே நடுப்பகுதியில் அப்படி ஏற்பட்டுருச்சு. இப்போ இவங்களை அகற்றணுங்கிறத கடந்து சில உலக நாடுகளில் இதையும் கடந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான பட்ஜெட்டில் புலிகள் கிராஸ் பண்ணி போகிறதுக்கான வழிமுறைகள் எல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஒட்டுமொத்தமாக இவர்களை அகற்றாமல் அந்த வனப்பகுதியில் ஒரு ப்ராப்பர் ஃபென்சிங்கை ஏற்படுத்தி அந்த ஃபென்சிங் மூலமா சில அனிமல் பாசேஜுக்குன்னு சில பாதைகளை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. தடத்தை ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்க. கிரீன் பாசேஜ்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, இப்போ ஊர் இருக்குன்னு வைங்க, ஃபார் எக்ஸாம்பிள் மனசில் நினச்சிக்கோங்க, 2 பக்கம் காடு இருக்கு. இந்த 2 பக்கம் காட்டுக்கு நடுவில் இப்போ ஊர்கள் இருக்கு. இப்போ இந்த ஊருக்குள்ள புலி நடமாட்டம் இருக்கக்கூடாதுன்னா இந்த ஊர்களை சுற்றி ஃபென்ஸ் எழுப்பணும். இது கொஞ்சம் பட்ஜெட் வைஸ் அதிகரிங்க தான். ஆனால் வேற வழியில இதுதான் நிரந்தர தீர்வு. ஊரை சுற்றி ஃபென்ஸ் எடுத்துட்டு நடுவில் இப்போ அந்த புலிக்கு கடந்து போகிறதுக்கான பாதையை ஒரு பிரிட்ஜ் மாதிரியோ ஒரு இது மாதிரியோ ஏற்படுத்தி அங்கே வந்து காடு மாதிரி மாற்றிடணும். ஸோ புலி என்ன பண்ணும்னா அந்த கிரீன் காடுகள் மூலயமா கடந்து போகும். இதை பல ஐரோப்பிய நாடுகளில் நடைமுறைப்படுத்திருக்கிறாங்க, சாத்தியப்படுத்திருக்கு. நீங்கள் வந்து ஹைவேலேயே வந்து பார்த்தீங்கன்னா சில நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, அதுக்கப்புறம் யூரோப்பில் சில நாடுகளில் ஃபாரஸ்ட் ஏரியாவை கடந்து போகக்கூடிய பெரிய ஹைவேஸை அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஹைவேல விலங்குகள் உள்ள வரக்கூடாதுங்கிறதுனால ஹைவே ஃபுல்லாக ஃபென்ஸ் போட்டிருப்பாங்க. ஆனால் விலங்குகள் போறதுக்கு வழியையும் அவங்களே ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்க. மேலே வந்து ஒரு பாலம் மாதிரி போட்டு அதில் மண் நிரப்பி அதில் மரம் வச்சிருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா அது காடு மாதிரியே இருக்கும். ஸோ இந்த உயிரினங்கள் அழகாக அதில் தாண்டி போயிடும். அதுக்கு இந்த இடத்துல கிராஸ் ஆகாது. ஸோ நேச்சுரலாகவே கிராஸ் பண்ணி போகிறதுக்கான வழிமுறைகளை வெளிநாடுகளில் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வழிமுறைகளை தான் நம்ம இங்கே பண்ணணும். அதை பண்ணாமல் விட்டுப்புட்டு உள்ள நடுவில் இருக்க எல்லா பேரையும் நீ காலி பண்ணு அப்படின்னு சொல்லி 98 கிராமத்தை நான் காலி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒத்த காலில் சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் கொடுத்துட்டு போயிடுச்சு. அதை கேட்டுக்கிட்டு வனத்துறையும் இந்த இதில் நிற்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது, நடைமுறை சிக்கல்கள் என்னங்கிறத வச்சு தான் இப்போ இந்த மக்கள் போராட்டம் வருது.